ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம 3D பென் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3D பென் வந்து வச்சு இந்த மாதிரி ஒரு ஈஃபில் டவர் செஞ்சேன் குட்டியாக. அதுக்கப்புறம் என்னோடய நேம் போட்டதை நான் வந்து செஞ்சேன். என்னோடய நேம் யாத்ரன் அப்படின்ட்டு. இது எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னா, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை வந்து 1 minute ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாக்ஸில் வந்து மூணு ஃபிலமெண்ட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு வந்து 3D பென், அதுக்கப்புறம் அதோட அந்த கேபிள், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டு, அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க. எனக்கு வந்தது இந்த மாதிரி பர்பிள் கலர் தான் வந்தது பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பவர் பேங்க்கில் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் சேஃப். ஏன்னா 5 volt தான் வரும். இதை எடுத்து இங்கே ஃபிலமெண்ட் போடுறது இருக்குது, இங்கே இந்த பின் போடுறது இருக்குது, ஃபீமேல் போர்ட். இப்போ ஏபிஎஸ் பிஎல்ஏன்னு ரெண்டு வெரைட்டியான ஃபிலமெண்ட் வந்திருக்கு. நம்ம வச்சுருக்கிறது பிஎல்ஏ. அது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் கலர். இப்போ இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிஎல்ஏன்னு வந்துருச்சு. இப்போ இது கொடுத்தோன்னா டெம்பரேச்சர் காமிக்குது 145 அப்படியே ஏறுது. நான் இதை இப்போ தான் யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணதுனால டக்குன்னு ஏறிடும். அந்த ஹீட் அதில் இந்த இடத்த தொடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இங்கே நினைப்பீங்க இந்த இடத்துல அந்த பிளாஸ்டிக் இருக்கிறதுனால அப்படியே உருவிடும். அதெல்லாம் உருவாகுது. இது ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக். 190 தொண்ணோம் வரப்போகுது. க்ரீன் கலர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலர் லைட் வந்துச்சு. இப்போ இதை இது பேர் ஸ்டெப்லெஸ் ஸ்பீடு கண்ட்ரோலருன்னுவாங்க. நம்ம அப்படியே மாற்றிக்கலாம். இது ஸ்லோ, இது ஃபுல் ஸ்பீடு. இப்போ இது அழுத்துனீங்கன்னா உள்ளே போகும், இது அழுத்துனீங்கன்னா வெளில வரும். நம்ம உள்ளே அழுத்திட்டு இப்போ நம்ம உள்ளே அழுத்தலாம். இது அப்படியே உள்ளே அப்படியே போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஸ்டக் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால இது நான் இங்கே பின்னாடி இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். பின்னாடி இருக்கிறத எடுத்துட்டு இப்போ இதை அப்படியே அழுத்திட்டு அப்படியே உள்ளே விட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல இருக்கிறது புகை வர அளவுக்கு ஹாட்டாக இருக்கும். அதனால் இதை தொட்டுறாதீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ செம்ம ஸ்பீடாக வருது, ஹாட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, காற்றுலேயே மிதக்குது. இப்போ நம்ம இதை வச்சு இப்போ இதில் பி போடுறேன். டபுள் பி இதில் போட்டு காட்டுறேன். ஆனால் நம்மளோட சேனல் நேம் போலார் பை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை அப்படியே போட்டுட்டு இப்படி லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே உள்ளே அப்படியே போயிடும். ஆனால் இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படியே வச்சிங்கன்னா இதுலேருந்து அந்த ஃபிலமெண்ட் லீக் ஆக ஆரம்பிச்சிடும், இங்கு மாதிரி. அதனால் நம்ம இங்கே கொடுத்ததில் இப்படி வச்சிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். இப்போ இது எப்படி எடுக்கணும்னா, இது அப்படியே லைட்டாக எடுத்தோன்னா அது அப்படியே வந்துடும். இது எடுக்க வரலன்னா நீங்கள் இப்படி இருக்கும். ஏதாவது ஒரு
ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அதில் வந்த டப்பாவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது அப்படியே மடக்குனீங்கன்னா இது அப்படியே அழகாக அந்த பீ அப்படியே வரும். அதை வச்சு தான் நான் வந்து இதை வந்து செஞ்சேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. அப்புறம் வந்து இந்த ஈஃபில் டவர் நான் வந்து செஞ்சேன். இந்த ஈஃபில் டவர் வந்து நானே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் செஞ்சேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட்லேயே வந்து செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து இந்த கலர் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே வச்சு அதை அப்படியே ஸ்லோவாக இப்படி காற்றுலையே அப்படியே பண்ணேன். அது அப்படியே ஃபுல்லாக அழகாக அப்படியே வந்துச்சு. இது அப்படியே பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளூ கன்லலாம் இப்படி அப்படியே ஒரு மாதிரி அந்த நூலாக வரும்ல அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கையிலலாம் கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்குது. இது இங்கே பாருங்க, கண்ணுக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படி இருக்குது இந்த நூல்லாம். ஸோ வந்து இதுலேயும் வந்து அப்படி வந்தது. இங்கே வந்து பண்ணும்போது நான் வந்து நிறைய மிஸ்டேக் ஆகும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3D பிரிண்டரு எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அது எல்லாமே பண்ணிட்டு நம்மளோட சேனலில் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதை நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்து ஆக்குறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து 100 வந்தோடனே ஒரு கிவ் அவே நம்ம வந்து பண்ணுறோம். Bye friends.